அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். ஹய்யா அலா ஸலாஹ் ஹய்யா அலா ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு வ நதவக்கலு அலைஹி வ மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லிஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மை யுதிஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. இன்ன அஸ்தக ஹதீஸ கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸன ஹதி ஹதி முஹம்மத் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். அந்த ஏகனின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கேட்க அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமா என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் அனைவரும் ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கிறோமே தவிர யாருமே சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிடவே முடியாது. அப்போ அந்த அளவில் தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை படைத்து வாழ வைத்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் எத்தனையோ பல்வேறு உயிரினங்கள் இருந்தாலும் கூட அதிகமாக நன்மையை செய்யக்கூடியவங்களாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மனிதர்களை நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படி மனிதர்களை நம்ம சொல்லி காட்டுறோம் அப்படின்னு சொன்னால், மற்ற உயிரினங்களுக்கு நமக்கு தேவைக்காக தான் இறைவன் என்ன சொல்லியிருக்கான், மற்ற உயிரினங்கள் அனைத்தையும் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது மற்ற உயிரினங்கள் எந்த நன்மையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத காரணத்தில் இருக்குது. அப்போ மனித சமுதாயத்தை பொறுத்தவரை ஏன் நன்மையை அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது முதலாவது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலேயும் அவங்க வெற்றி பெற வேண்டும், மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த ஒரே காரணத்திற்காக தான் அதிகமாக நன்மையை மேற்கொள்ளக்கூடியவங்களாகவும் செய்யக்கூடியவங்களாக நம்ம வாழ்ந்து வருகிறோம். அப்படி நன்மையை குறித்து இறைவன் சொல்லி காட்டும் பொழுது பல்வேறு வசனங்களில் இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதற்கு முன்னாடி நம்ம ஏன் இவ்வளோ நன்மையை செய்யணும், அதே மாதிரி சில பேர் நன்மையே செய்யாதவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க நம்ம ஒரு நாளில் அதிகமாக நம்ம நன்மையை செய்து கொண்டு தான் இருக்கோம், அதனால் நம்ம வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்களை அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்க சொல்லி நம்மளால் நினைத்து பார்க்க முடியுமா, இல்லை உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் அதை சொல்ல முடியாத நிலை நமக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒவ்வொரு சிறு சிறு நன்மையை ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சில நன்மையை அற்பமாக அலட்சியமாக விட்டுருவோம்.
இந்த நன்மையை செஞ்சால் நமக்கு என்ன பெரிதாக நமக்கு கிடைத்து விட போகுது, இம்மையில் வெற்றி பெற்ற முடியுமா, இல்லை இதன் மூலயமா வந்து வேறு மூலியமாக நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே போல் இந்த நன்மை மூலயமா மறுமையில் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்து நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இந்த சில நன்மைகளை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். இதன் வாழ்வில் வந்து நம்ம நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் சில பேர் வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு நாளில் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் பல்வேறு நன்மைகளை வந்து பட்டியல் போடலாம். ஆனால் பட்டியல் போட்ட அனைத்து நன்மையும் வந்து நமக்கு கிடைத்து விடுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுது. ஏன்னா இறைவன் நாடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த நன்மை வந்து தருவேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லும் பொழுது நம்ம எந்த ஒரு பட்டியலை போட்டு இப்போ நமக்கு தெரிந்த அளவில் நம்ம எடுத்து இந்த டேஸ்லேருந்து இது வரைக்கும் இப்போ இந்த ஒரு ஏஜ் நமக்கு இருக்குது, இந்த ஏஜ்லேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நன்மையை சொல்லி அப்படியே நம்ம போட்டே வரோம். அப்படியே வரும்பொழுது ஒரு 1000 2000 அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சில நன்மை வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும், இல்லை தெரிஞ்சு கூட இருக்கலாம். அப்படி வரும்பொழுது நம்ம பட்டியல் போட்ட அனைத்து நன்மையும் கிடைத்து விடுமா அப்படின்னு சொன்னால் அது கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிவிட முடியாது, அல்லாஹ்வுக்கு தெரிந்ததாக இருக்குது. அப்போ இந்த நன்மையை குறித்து இறைவன் என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னால் 4வது அத்தியாயத்தில் 122வது வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான். வல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத்தி ஸனுத்ஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா. நம்பிக்கை கொண்டோர் நல்லோர் செய்தவங்க வந்து இருப்பாங்க. அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, அவங்க வந்து சொர்க்க சோலைகளில் வந்து நுழைய செய்வோம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். ஏன் இறைவன் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்டு இறைவன் சொல்லி காமிக்கிறான். ஒட்டுமொத்த பல்வேறு வசனங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை குறித்து சொல்லி காமிப்பான். ஆனால் இந்த வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கும் பொழுது எதை சொல்லி காமிக்கிறான்? நம்பிக்கை கொண்டவரை குறித்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்பிக்கை கொண்டவரை சொல்லி காமித்து விட்டு இறைவன் என்ன சொல்கிறான்? நல்லறங்களை செய்தவங்களை வந்து குறிப்பிட்டு தனியாக எடுத்து காமிக்கிறான். அப்போ நல்லறங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நல்லறங்கள் செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொர்க்கச்சோலைகளை வந்து நுழைய செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். அதனை தொடர்ந்து இறைவன் என்ன சொல்கிறான்னா, அந்த சொர்க்கச்சோலையோடைய வடிவமைப்பை பற்றி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதனுடைய அடிப்பகுதியில் வந்து ஆறுகள் ஓடும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதே போல் அவங்க எப்படிப்பட்டவங்களாம் அந்த சொர்க்கச்சோலைகளில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் இறைவன். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லறங்களை செய்தோரை வந்து சொர்க்கச்சோலைகளை வந்து நுழைய செய்வோம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறோம். அப்போ நல்லறவங்களை வந்து யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுல தான் நம்ம மெயின் விஷயமே அந்த இடத்துல இருக்குது. நம்ம சிறு விஷயம் என்னென்ன நன்மையை செய்து நம்ம இம்மையிலையும் மறுமையிலையும் வந்து வெற்றி பெற முடியும், அதற்கு வந்து பல்வேறு வழிமுறைகளை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காமிச்சிருக்காங்க. அதே போல் எந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த விஷயத்தை வந்து நம்ம செய்துடுறோம். எதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலக விஷயங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இப்போ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த விஷயம் நடந்து முடித்தாதான் தவிர அந்த எண்ணமே அப்படியே மாறக்கூடியதாக இருக்கும். இல்லைனா அது அந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் அதே சிந்தனை வந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கொண்டே இருப்பதை வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம நினச்சி பார்த்துருக்கலாம். இப்போ கூட நம்ம நினைவில் வந்து போகலாம். இந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்கிற வரைக்கும் நம்ம அதையவே யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் அந்த ஒரு நிகழ்வு நடந்தது பிறகு அதை வந்து மறந்துட்டோம், அதை வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிகழ்வு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால அவங்க விட்டுட்டாங்க. இல்லை சொன்னால் அது வரைக்கும் வந்து அவங்க நினைத்து கொண்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்துக்கு, இந்த உலக விஷயத்துக்கு. அதே ஒரு நன்மையான காரியத்தை வந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த நன்மையான காரியத்தை அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அது தள்ளி போகக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தான தர்மத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு தொழுகையை மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு நன்மையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்போ வந்து செய்யலாம் அப்படின்னு செய்யும் பொழுது ஒரு உலக விஷயம் நமக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அதை கிராஸ் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நம்ம உலக விஷயத்தில் வந்து இப்படி மூழ்கி போகிறோமா, இல்லை மீண்டு திரும்பி இந்த நம்ம நன்மையான காரியத்துக்கு மீண்டு வரோமா அப்படின்னு பார்க்கும் பொழுது உலக விஷயத்துக்கு வந்து மூழ்கி அது வழியாகவே போயிடும். அப்போ ஒரு நன்மையான விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்த நம்ம தவறி என்ன பண்ணுறோம், உலக விஷயத்துக்கு போயிடும். அப்போ நன்மையின் பாலில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை வந்து ஏற்படக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம வந்து நம்மளே வந்து பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால்
நன்மையான விஷயம் வந்து இம்மையிலையும் வந்து வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும், மறுமையிலையும் வெற்றி தரக்கூடியதாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும் பொழுது உலக விஷயத்தை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துலேயும் நம்ம தோற்கக்கூடியதாக ஆகிடுறோம், அதே போல் மறுமையிலையும் வந்து தோற்கக்கூடியதாக ஆயிரும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா இந்த இம்மை வாழ்க்கையில் மட்டும் மூழ்கி இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன் தோல்வி அடைகிறது என்று சொல்லும் பொழுது அவங்க நன்மையான காரியங்களில் வந்து ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. நன்மையான காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் தான் அவங்க சொர்க்கச்சோலை வந்து இறைவன் சொல்லி காமிச்சிருக்கான். அப்போ அதே போல் நன்மையான காரியங்களில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய அருளும் அன்பு வந்து அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அப்படி இல்லாத காரணத்தினால அவங்க இம்மையிலையும் வந்து தோற்கக்கூடியவங்களாக தோல்வி அடையக்கூடியவங்களாக மாறிடுறாங்க. ஏன் இந்த நன்மையை குறித்து அதிகமாக சொல்லக்கூடியதாக இருக்குது என்று சொன்னால் முஸ்லீமில் 186 வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இருள் நிறைந்த ஒரு பகுதியை போன்று வரவிருக்கும் குழப்பத்தில் முன்னாள் நற்செயல்களை வந்து நீங்கள் போட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இருள் விஷயம்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து எதை சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கியாமத் நாளையும் மறுமை நாளை குறித்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ அதை சொல்லும் பொழுது அந்த நாள் வர்றதுக்குள்ளே வந்து நீங்கள் அதிகமாக நல்லறங்களில் வந்து போட்டியிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதர் வந்து இருக்காங்க, அந்த நாள் வரும்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. யார் மூலியமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு மனிதர் வந்து இருக்கிறாரு, அந்த மனிதர் இருக்கும் பொழுது அந்த நாள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு மனிதர் வந்து காலை பொழுதை அடையும் பொழுது எப்படி இருப்பார்னா காஃபிராக இருப்பார். அதே போல் ஒரு மாலை பொழுதை அடைகிறார் அப்படின்னு சொன்னால் மூமினா மாறிடுவார். அதே போல் ஒரு மாலை பொழுதை அடையும் பொழுது மூமினா இருப்பார், காலை பொழுதை அடையும் பொழுது காஃபிர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் ஏன் அதை எதுக்காக அந்த மாதிரி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி மாறக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உலகத்துடைய இந்த செல்வம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த செல்வத்திற்காக இந்த மார்க்கத்தை விற்கக்கூடியவங்களாக அவங்க மாறிடுறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு நிலை வந்து அவங்க இடத்துல வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல்வேறு பயான்களில் வந்து நம்ம கேட்டிருப்போம். எப்படி கேட்டிருப்போன்னா சாதாரணமாக காஃபிராக ஆவாங்க, காலை பொழுதில் வந்து காஃபிராக இருப்பாங்க, அதே போல் மாலை பொழுதில் முஃமினா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போகக்கூடியவங்களாக இருந்திருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க எதற்காக இந்த நிலை வந்து மாறுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலக விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் தன் செல்வத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மார்க்கத்தையே விற்கக்கூடிய அளவுக்கு அவங்க மாறிடுவாங்க. அதனால தான் இந்த காஃபிரையும் முஃமினி வச்சு பிரித்து அந்த இலக்கணம் மூலியமாக நமக்கு வந்து விளக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்படி அந்த ஒரு நிலை வந்து வர்றதுக்குள்ளே வந்து நம்ம என்ன செய்ய வேணும், அதிகமாக நல்லறத்தில் வந்து போட்டியிடணுமே தவிர நம்ம மார்க்கத்தில் விட்டு உலக விஷயத்துக்காக கடந்து சென்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த போட்டி யாருக்கும் இருக்கும் என்று சொல்லும் பொழுது இந்த உலக விஷயத்துக்கும் மறுமைக்கும் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நமக்கும் உலக விஷயத்துக்குமா அப்படியே மாறி போகக்கூடியதாக மாறிடுது. அப்படி மாறி போகக்கூடிய நிலை வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா போட்டியிடக்கூடிய நிலை வந்து போட்டியே இல்லாமல் மாறிடுது. ஏன்னா நம்மளும் உலக விஷயத்துக்காக தான் போட்டிடுறோம். அந்த உலக விஷயமும் வந்து எப்படி ஆகுதுன்னா நமக்கு சாதகமாக மாறி போகக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அந்த போட்டி வந்து போட்டியே இல்லாமல் அந்த இடத்துல வந்து வெற்றி பெறக்கூடியவங்களாக அந்த மனிதர் வந்து மாறிடுறாங்க. அப்படி வந்து மாறிவிடக்கூடாது என்பதற்காக வந்து நம்ம அதிகமாக நன்மையின் பாலில் வந்து ஈடுபடக்கூடியவங்களாக இருக்க வேணும். அதில் முதலாவதாக சொல்லி காட்டும் பொழுது என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13வது அத்தியாயத்தில் 22வது வசனம். இந்த சாதாரணமாக நம்ம வந்து அற்பமாக கருதியிருப்போம், இதெல்லாம் ஒரு நன்மையா அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஒரு சிறு சிறு நன்மை தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு பல மடங்கு வெற்றியை வந்து தரக்கூடியதாக மாறுது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியில் ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காமு சலாத்தை, அவங்க வந்து தொழுகையை வந்து நிலைநாட்டக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. அதே போல் நம்ம அவங்களுக்கு வழங்கியவற்றிலேருந்து நல்வழியில் வந்து அவங்க செலவிடுவாங்க. நல்வழியில் செலவிடுறது வந்து 2 வகையாக வந்து பிரிக்கலாம். என்ன அப்படின்னா அவங்க வந்து ரகசியமாக வந்து அந்த நல்வழியில் செலவிடுவாங்க, அதே போல் வெளிப்படையாக வந்து நல்வழியில் செலவழிக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. இதில் முதலாவதாக சொன்னது என்ன, தொழுகையை வந்து அவங்க நிலைநாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறான், அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த தொழுகையை பொறுத்தவரை இந்த தொழுகையை அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் ஐவேளை தொழுகை வந்து எல்லாருக்குமே கடமையானது தான். அப்போ அந்த ஐவேளை கடமையானது வந்து அனைவருமே வந்து நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தொழுகையை வந்து நிறைவேற்றுவாங்க அப்படின்னு ஏன் இறைவன் சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொன்னால், எத்தனையோ பேர் இருந்தாலும்
அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் வந்து தடுமாறி போகக்கூடிய நிலை வந்து ஏற்படுது. அப்போ அதனால தான் இறைவன் வந்து இந்த தொழுகையை பற்றி சொல்லி காமிக்கும் பொழுது பல்வேறு இடத்துல வந்து இறைவன் வந்து இந்த தொழுகையை வந்து உபயோகப்படுத்தியிருப்பான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தொழுகையை வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது நீங்கள் வந்து சொல்லிவிட முடியாதுல்ல. இப்போ மறுமை நாளில் வந்ததுக்கப்புறம் ஏன் தொழுகலைப்பா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பும்போது, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு எந்த எச்சரிக்கையும் வரல, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலையை வந்து சொல்ல முடியுமா? அந்த சொல்லுக்கு வந்து இறைவன் வந்து வழி கொடுப்பானா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த திருமறை குரானை கொடுத்து நீங்கள் வந்து டெய்லி வந்து வாசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், இந்த திருமறை குரானில் வந்து நீங்கள் டச்சோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருமறை குரானை சொல்லி இருக்கும் பொழுது அதில் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் எடுத்து அப்படியே படிச்சுட்டே வரும்போது தொழுகை நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லி பல வசனங்கள் வந்து நம்ம முன்னாடி வந்து போயிருக்கோம். அப்படி வந்து போகக்கூடிய நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு எச்சரிக்கை வந்து போயிருக்கு. அப்போ அந்த எச்சரிக்கை உங்களுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி இறைவன் கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம மௌனமாக அந்த இடத்துல ஆகிடுறோம். அப்போ அப்படி ஆகக்கூடிய நிலை வந்து நம்ம இடத்துல வரக்கூடாது என்ற வகையில் வந்து நம்ம தொழுகையில் வந்து அதிகமாக நிலைநாட்டக்கூடியவங்களாகவும் இருக்க வேண்டும். அதே போல் இறைவனுக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழுகையை வந்து அதிகமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மற்ற அனைத்து நபர்களும் வந்து மற்ற மனிதர்கள்லாம் வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் வந்து நம்ம இறைவனுக்காக வந்து தொழுகை பணிவை வந்து நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் வந்து அதிகமாக சந்தோஷப்பட்டு நமக்கு தேவையானவற்றை வந்து அதிகமாக தரான் அப்படின்னு சொல்கிறான் இறைவன். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா அதற்காக தான் என்ன பண்ணுறோம், தொழுகை முடித்தது பிறகுமே நம்ம வந்து கலைந்து போகாமல் அதிகமாக இறைவனிடம் வந்து துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கும். அப்போ அந்த துவா வந்து ஏன் செய்கிறோம் அப்படின்னா, தொழுது முடித்த உடனே இறைவன் வந்து சந்தோஷமாக இருப்பான். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம அதிகமாக வந்து துவா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவன் வந்து நமக்கு தேவையானவற்றை இறைவன் நாடினா நமக்கு வந்து தரக்கூடியவனாக இருப்பான். அப்படி நம்ம வந்து தொழுகையை வந்து அதிகமாக வந்து நிலைநாட்டக்கூடியவங்களாகவும் அதே போல் அந்த தான தர்மத்தை வந்து அதிகமாக செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். இன்னும் இறைவன் எப்படி சொல்லி காமிக்கிறான்னா, வயதுரவுன பில் ஹசனத்தை சய்யா. இப்போ ஒரு மனிதர் வந்து இருக்கிறாரு, அந்த மனிதர் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் சொல்கிறான், ஒரு தீமை வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனே இந்த மனிதர் எப்படி பண்ணுவார்னா, நன்மையின் மூலம் அந்த தீமையை வந்து தடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். இப்போ ஒரு தீமையான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக கடந்து போகாமல், இப்போ இவங்களுக்கு தானே அந்த தீமை நடக்குது, அப்போ அந்த தீமையான காரியங்களுக்கு உண்டான அந்த தண்டனை வந்து இவங்களுக்கு தானே கிடைக்க போகுது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து இறைவனை சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க ஒரு தீமை வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க நன்மையின் மூலம் அந்த தீமையை வந்து தடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெறும் வாய்மொழியில் அவங்க வந்து சொல்லிட்டு போயிட மாட்டாங்க. அந்த நன்மை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தீமை வந்து அந்த இடத்துல தடுக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவங்களாக அவங்க மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்திருப்பாங்க, அவங்க அந்த நன்மையில் வந்து முழுக்க ஊறி அதில் இருந்தால் மட்டும்தான் ஒரு தீமை அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு நன்மை மூலம் தடுப்பது வந்து சாதாரணமாக நம்ம சொல்லிவிட முடியாது. இப்போ ஒரு சண்டையே நடக்குது அப்படின்னு சொன்னால் இடையில ஒருத்தர் போய் தடுக்க போகிறாங்க. தடுக்க போகக்கூடிய அந்த நேரத்தில் வந்து 3 பேர் இருக்காங்க. 2 பேர் யாருன்னா அந்த சண்டை போடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க. இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தடுக்க வந்தவங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் வந்து 2 பேர் சண்டை போடுறாங்க. 3ஆவதாக தடுக்க தானே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். தடுக்க வந்தவங்களுக்கு என்ன ஆகியிருக்குன்னா, சண்டை போட்டவங்க வந்து நல்லா இருப்பாங்க. சண்டை போட்டு முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க, எந்த ஒரு காயமும் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லாமல் இருக்கும். ஆனால் உள்ளே ஒருத்தவங்க தடுக்க வந்திருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து முகம் வந்து உடைக்கப்பட்டிருக்கும், கால் கையை வந்து அடிக்கப்பட்டிருக்கும். அப்படி சொல்லி ஐசியூவில் அட்மிட் பண்ணக்கூடிய நிலை வந்து அவங்களுக்கு மாறிடுது. அப்படி ஒரு தீமை வந்து தடுக்கக்கூடிய நிலை வந்து வருது அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு மனிதர் வந்து இலகுவாக அவங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லிவிட முடியாது. அதனால தான் இறைவன் சொல்லி காமிக்கிறான், நன்மையின் மூலம் வந்து அந்த தீமையை தடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மை விஷயம் மூலியமாக அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து தடுக்கப்பட்டிருக்கும். தடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து நன்மையின் பாலில் வந்திருக்காது. அதே போல் அந்த மனிதர் வந்து நன்மையின் பாலில் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த தீமையான விஷயத்தை வந்து இலகுவாக வந்து தடுத்து விட முடியும். அப்போ அந்த நன்மையான காரியம் வந்து நன்மையின் மூலிமா நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இறைவன் பாலில் வந்து அதிகமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் வந்து அந்த தீமையை வந்து உடனடியாக தடுத்து விட முடியும். அதே போல் இந்த ஒரு நன்மையை வந்து சிறு நன்மைன்னு வந்து நம்ம சொன்னோம். அப்படி சொல்லி காமிக்கும் பொழுது வெறும் இந்த தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி தர்மம் செய்கிறது,
இதுக்குள்ளே வந்து இந்த ஒட்டுமொத்த நன்மையை வந்து அடக்கிவிட முடியுமா அப்படின்னு சொன்னால் அப்படி நம்ம வந்து சொல்லிவிட முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அது அனைத்துமே எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொல்லும் பொழுது அது எல்லாமே வந்து நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்போ கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும் பொழுது நம்ம வந்து சாதாரணமாக கடமையாக்கப்பட்டதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு வந்து சொர்க்கத்தில் இலகுவாக சென்று விட முடியுமா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா ஒட்டுமொத்த மனிதர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து செய்து கொண்டே வராங்க அப்படின்னு சொன்னால் ஏன் சொர்க்கத்தில் அந்த மறுமை நாள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கியாமத் நாளில் வந்து அதிகமாக இந்த நரகத்தின் பாலில் வந்து கொண்டு வந்து போடப்படுவாங்க அப்படின்னு ஏன் சொல்லணும்? ஏன்னா அதிகமாக வந்து நம்ம நன்மையை வந்து செய்து கொண்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நரகத்தில் வந்து அதிகமாக ஏன் கூட்டமாக விழுகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு கேள்வி வரணும்ல. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து நன்மை செய்கிறாங்க, ஏன் அந்த இடத்துல நரகத்தில் போய் எல்லாருமே விழுகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே வந்து நன்மை வந்து செய்திருப்பாங்க. ஆனால் அதை விட அதிகமாக யார் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த வெற்றி வந்து இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகாரியில் 2472 வந்து சொல்லப்படுது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக ஒரு ரோட்டில் வந்து நடந்து போகிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு முச்செடி வந்து இருந்திருக்கும். முச்செடி இருக்கும் பொழுது அது வெட்டப்பட்டு ஒரு ரோட்டில் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த முச்செடி வந்து அகற்றி ஓரமாக போடுறாங்க. அப்போ இதனால் ஒரு நன்மை வந்து என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து மரங்களையும் வந்து வெட்டிட்டாங்க. அதிகமாக வந்து நம்மளால் மரங்களே பார்க்க முடியாத நிலை இருக்குது. அதே போல் முச்செடி பார்க்கக்கூடிய நிலை வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக வந்து கற்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கக்கூடிய நிலையில் வந்து நம்ம பெரிய கல் கூட விழுந்திருக்கலாம், சிறு கற்கள் கூட விழுந்திருக்கலாம். அப்படி விழுந்திருக்கக்கூடிய நிலை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், பார்த்து கடந்து போயிருப்போம். ஆனால் நம்ம பார்த்து அந்த கடந்து போன நிலை மட்டும்தான் நம்ம மைண்டில் வந்து நம்ம நினைவில் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு நடந்த விஷயம் வந்து நம்ம இடத்துல வந்து இருக்குமானா இருக்காது. அப்போ அதனுடைய விஷயத்தை வந்து நம்ம அதில் கூட நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு பெரிய கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து சாதாரணமாக நம்ம எடுத்து போட்டிருப்போம். இப்போ அந்த எடுத்து போடவில்லை அப்படின்னு சொன்னால் பின்னாடி வரக்கூடிய அந்த வண்டியோ இல்லை நடந்து வரக்கூடிய வயசானவங்களோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து தட்டி தடுமாறி விழுந்துடுறாங்க. அப்போ விழுந்து அவங்களுக்கு அடிப்படக்கூடிய அது வந்து நடு ரோட்டில் இல்லாமல் கொஞ்சம் ஓரத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் பாதியில் இருக்குது. இப்போ வரக்கூடியவங்க வந்து அந்த கல்லை தட்டி விழுகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி வந்து ஒரு பஸ்ஸு வருதுன்னு வச்சுக்கலாம். அப்படி வரக்கூடிய நிலை வரும்பொழுது தட்டுறாங்க, இது அப்படியே விழுகிறாங்க. விழுகும்போது பஸ் அடிக்குது. அப்போ அடித்து அவங்க மரணமே வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி வரக்கூடிய நிலையில் வந்து நம்ம ஒரு கல்லை வந்து எடுத்து அப்படி போட்டிருந்தோம் அப்படி சொன்னால் அதுக்குண்டான நன்மை வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். அதே போல் நம்ம பார்த்து கடந்து போயிருப்போமே அதற்குண்டான தீமை வந்து நம்ம கணக்கில் வந்து எழுதப்படுதா இல்லையா? ஏன்னா நம்ம கண் முன்னாடி பார்க்கல, அது விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கும் நமக்கு வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம், பார்த்து கடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் குரானில் வந்து சொல்லப்படும் பொழுது சனிக்கிழமை வாசிகளை பற்றி நம்ம அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து எப்படி இருந்தாங்க, ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு விஷயத்தை வந்து செய்யாத சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி செய்யாமல் போனவங்களை பற்றியும் இறைவன் வந்து விசாரிக்கிறானா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அதிலிருந்து நம்ம அதிகமாக நன்மை பெறக்கூடிய விஷயத்தில் வந்து யோசிக்கக்கூடியவங்களாக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் இதற்கு முன்னாடி நம்ம சொன்னோம் என்ன அப்படி சொன்னோம் அப்படின்னா நன்மையான காரியங்கள் மூலிமா அவங்க தடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் சிறு சிறு நன்மையை வந்து நம்ம செய்யும் பொழுது தான் ஒரு பெரிய நன்மையான இலக்கை வந்து நம்மளால் அடைய முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த ஒரு சிறு நன்மையை வந்து அலட்சியமாக விடாமல் அந்த சிறு சிறு நன்மையை வந்து அதிகமாக வந்து நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதே போல் புகாரில் 2989 வந்து சொல்லப்படுது, அல் கலிமத்து தையிபத்து சதக்கா. நம்ம வந்து எத்தனையோ வார்த்தைகளை வந்து நம்ம அதிகமாக வந்து பேசக்கூடியவங்களாக நம்ம இந்த உலகத்தில் இருந்திருப்போம். அதே போல் கேட்கக்கூடியவங்களாக இருந்திருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து எல்லா மனிதர்களையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மனிதர்களும் வந்து பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்போ அவங்க வந்து விதிமுறையை வந்து
விட்டவங்களை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா சில பேர் வந்து பிறவிலே வந்து பேசாமல் இருப்பாங்க, அதே போல் வந்து சில ஆக்சிடென்ட்னால பேசாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாதவங்களை விட்டுட்டு மற்றவங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து எல்லாருமே வந்து பேசக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் வந்து அதிகமாக பேசக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அதில் நம்ம மிக கவனக்குறைவாக நம்ம வந்து இருந்து விடக்கூடாது. அதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதுலேயும் வந்து ஒரு வழிமுறையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அல் கலிமத்து தையிபத்து சதக்கா, நல்ல வார்த்தை பேசுவதும் ஒரு தர்மமாகும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு தேவையில்லாதவற்றை வந்து பேசக்கூடிய நிலை இருக்கக்கூடிய அவங்களும் சரி, தவறான வார்த்தைகளை வந்து பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அனைத்து எல்லாருக்கும் வந்து பொதுவானதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் பேசினா நல்ல வார்த்தையை பேசுங்க, அது கூட உங்களுக்கு வந்து தர்மமாகும். அப்போ தர்மமாகும் என்று சொன்னால் அது கூட ஒரு நன்மையான அடிப்படையில் வந்து நமக்கு வந்து நம்ம கணக்கில் வந்து சேர்த்து கொண்டே வரும்பொழுது நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து பேசக்கூடியதுக்கு முன்பே நம்ம வந்து யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து நம்ம சடனாக பேசினதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்தை வந்து மாற்ற முடியுமானா நம்ம வந்து அதற்கப்புறம் மன்னிப்பு கேட்டு மாற்ற வேண்டிய விஷயம் வந்து ஏற்படுது. அப்போ சில நேரத்தில் வந்து மன்னிப்பு கேட்காமல் அப்படியே கடந்து போகக்கூடிய நிலையும் வந்து ஏற்படுது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து பேசுவதற்கு முன்னாடி இதுதான் பேச போகிறேன் என்று சொல்லி நினைத்து அதற்கப்புறம் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தவறான விஷயம் வந்து அந்த இடத்துலேயே வந்து கழிக்கப்பட்டு நன்மையான விஷயம் வந்து வெளிவரும் பொழுது பார்க்கக்கூடியவங்களும் எப்படி இருப்பாங்க, அந்த நன்மையை வந்து அவங்களும் வந்து நல்ல வார்த்தையை வந்து அதிகமாக பேசுவாங்க. அவங்க தவறான வார்த்தையை தேவையில்லாதவற்றை வந்து பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளை பார்த்து மாற்றிக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதன் மூலமாக ஒரு நன்மை வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி பல்வேறு நன்மை வந்து நம்ம கணக்கில் வந்து ஏற்றிக்கொண்டே போக வேண்டுமே தவிர அலட்சியமாக அந்த ஒவ்வொரு நன்மையை வந்து விட்டு தீமையான காரியத்தில் வந்து அதிகமாக ஈடுபட்டு அந்த இடத்துல தோல்வி வந்து நம்ம வந்து சந்தித்து விடக்கூடாது. அப்படி இந்த மாதிரி சிறு சிறு நன்மை வந்து ஏராளமானது இருக்குது. நேரம் குறைவனால இந்த உரையை வந்து முதலாம் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹித் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். சென்ற உரையில் பார்க்கும் பொழுது சிறு சிறு நன்மையை கூட நம்ம விடாமல் சிறு சிறு நன்மையிலேருந்து ஆரம்பித்து பல அளவு நன்மைகளை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். அப்படி ஏராளமான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இந்த வாழ்க்கையில் வந்து நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் வந்து பிறர் மனிதரை வந்து பார்க்கக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யாதவங்களாக நம்ம இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, புகாரில் 5122 வந்து சொல்லப்படுது, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா வலவ் அன் தல்கா அஹாக பி வஜ்ஹி தல்கா. அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய சகோதரனை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முகம் பார்த்து சுளிக்காமல் நீங்கள் வந்து முகம் அலட்சியம் சிரிங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சிரிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வகையான தர்மம் தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மற்ற மதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, பார்த்த உடனே வந்து என்ன நம்ம வாயிலேருந்து வரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சலாம். அப்போ இந்த சலாம் வந்து யாராக இருந்தாலும் வந்து நம்ம சொல்லக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இப்போ சலாமை வந்து வாய்மொழியில் கூட நம்ம வந்து சொல்லலை, இன்னும் சலாமை கூட சொல்லி முடிக்கல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லி காமிக்கிறாங்க, நீங்கள் ஒரு சகோதரனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தர்மமாக ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கும் பொழுது இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே பார்க்காதவங்களாக அவங்க மாறி அப்படியே செல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே போல் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக சரி, கடந்து செல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. எந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு துன்பம் வந்து ஏற்பட்டிருக்கலாம், இவங்க மூலியமாவோ இல்லை அவங்க மூலியமாவோ ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தின் மூலியமாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த நன்மையை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் அதற்கு வந்து முன்முயற்சி வந்து நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்க வேணும். அப்படி வந்து நம்ம சிரிப்பை வந்து அதிகமாக வந்து மற்றவங்களை பார்த்தா நம்ம சிரிக்கக்கூடியவங்களாக இருக்க வேணும், முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்க வேணும். அதே போல் அதிகமாக சலவாத்தை வந்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் என்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமை வந்து அதிகமாக சலவாத்தை வந்து நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதே போல் யாராக இருந்தாலும் வந்து நம்ம சலாமை வந்து எத்தி வைக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்.
இந்த சலாத்தின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியவங்களுக்கும் நன்மை ஏற்படுகிறது, அதே போல் பதிலளிக்கக்கூடியவங்களுக்கும் அந்த நன்மை ஏற்படுது. அப்படி எந்த ஒரு சிறு நன்மையை நம்ம விட்டு விடாமல் அனைத்து நன்மையும் பெறக்கூடியவர்களாக இருந்து இம்மையிலும் வெற்றி பெற்று மறுமையிலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்து ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரும் நானும் என் குடும்பத்தினர் ஒன்று கூடுவதற்கு இறைவன் அருள் செய்வானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிற வாஹிர் தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.